ஒலிம்பிக் பதக்க நாயகி PV சிந்துவுடன் தேசிய கொடியை ஏந்திச் செல்ல உள்ளார் சரத்கமல். அவரது வெற்றி களங்களை சற்று திரும்பி பார்க்கலாம். 4 வயதில் டேபிள் டென்னிஸ் மட்டையை பிடிக்க தொடங்கிய சரத்கமலுக்கு ஒலிம்பிக் அரங்கில் தேசிய கொடியை தாங்கி பிடிக்கும் வாய்ப்பு 42வது வயதில் கிட்டியுள்ளது. இந்தியாவில் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கு வரவேற்பு இல்லாத காலத்தில் தனது தொடர் வெற்றி மற்றும் விருதுகளால் பட்டி தொட்டி எங்கும் டேபிள் டென்னிஸை கொண்டு சேர்த்தவர் அவர். சென்னையைச் சேர்ந்த சரத்கமல் சர்வதேச அரங்கில் 20 ஆண்டுகளாக பதக்க வேட்டை நடத்தி வருகிறார். காமன்வெல்த் போட்டிகளில் 7 தங்கம் உட்பட 13 பதக்கங்கள், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 2 பதக்கங்கள், உலக சாம்பியன்ஷிப் தொடரில் 3 பதக்கங்களுடன் ஜொலிக்கிறார். இதுவரை 4 ஒலிம்பிக் போட்டிகளில் களம் கண்டுள்ள சரத்கமலுக்கு கடைசி ஒலிம்பிக் போட்டியாக அமைய உள்ளது பாரிஸ் களம். இந்த முறை தேசிய கொடியை ஏந்தி இந்திய ஒலிம்பிக் அணியை வழிநடத்தி செல்ல அவர் தயாராக உள்ளார். புதிய தலைமுறைக்காக பிரியா ராஜேந்திரன். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் இந்த முறை பதக்கத்தோடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பாரிஸிலிருந்து அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். என்னோட 5வது ஒலிம்பிக் கேம்ஸ் இது. இந்த 5வது ஒலிம்பிக் கேம்ஸ்ல ஃபிளாக் பேரராகவும் இருக்கேன். Yes, congratulations for that. We are very happy, proud of you. Being a Chennai person. So அதுதான் ரொம்ப பெருமையா இருக்கு. So 26th of July அந்த ஓப்பனிங் செரமனியோட இதுக்கு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் அட் தி சேம் டைம் நல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நல்ல ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு. ஸோ சிங்கிள்ஸ் அண்ட் டீம் விளையாட போறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி ஒரு மெடலோட திரும்பி வந்தா சூப்பராக இருக்கும்.